ஹாய் ஹலோ வெல்கம் நண்பர்களே. நாம் மேட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக போட்டிருப்பேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்னா ஒரு ஃபுல் ஓவர் வியூ, எல்லா வீடியோ சேர்த்து ஒரே வீடியோ ஃபுல் ஓவர் வியூவாக பார்த்துடலாம். நான் எப்படி ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ரன் பண்ணுறது, இப்படிலாம் சொல்லிட்டு ஃபுல் ஓவர் வியூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்கள் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒரு ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 50% இறங்கினாலும் நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட மேட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியோட பிளானு. அப்போ ஒரு 50% சாம்பிளுக்கு ஒரு 50% ஒரு கரண்ட் ப்ரைஸ்லேருந்து எடுக்கிறோம். அதை வந்து 5 பிரிச்சுக்கிறோம், 5 லேயராக பிரிச்சுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்ம ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறோம். அடுத்து கீழே 10% கீழே இறங்கினாலும் அடுத்து ரெண்டாவது என்ட்ரி கொடுக்குறோம், 3 ஸ்டாக் வாங்குகிறோம். அடுத்து அதுக்கும் கீழே 10% இறங்கினாலும் 3 லேயர் ஆக்டிவேட் பண்ணுறோம், 8 ஸ்டாக் வாங்குகிறோம். அதுக்கும் கீழே இறங்கினாலும் அடுத்த லேயர் ஆக்டிவேட் பண்ணுறோம், 19 ஸ்டாக் வாங்குகிறோம். அதுக்கும் கீழே 10% இறங்கினாலும் அடுத்த லேயர் ஆக்டிவேட் பண்ணுறோம், 42 ஸ்டாக் வாங்குகிறோம். இதுதான் நம்ம பிளானு. இப்போ இதில் எங்கேயாச்சும் ஒரு ரிவர்சல் வந்தாலும் நம்மளுக்கு வந்து டார்கெட் ஹிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குறோம், என்ட்ரி கொடுத்ததுலேருந்து செகண்ட் லேயர் ஹிட் ஆகி நம்மளுக்கு ஃபஸ்ட் லேயர் போனாலும் நம்மளுக்கு டார்கெட் ஹிட்டு இல்லை. அப்படி இல்லை, கீழே வந்தாலும் ஃபஸ்ட் லேயர் என்ட்ரி கொடுக்குறோம், திருப்பி செகண்ட் லேயர் ஹிட் ஆகுது, மறுபடியும் தேர்ட் லேயர் ஹிட் ஆகுது. இங்கேருந்து ஹிட் ஆகி நம்மளுக்கு செகண்ட் லேயர் போனாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி கொடுத்த இடத்துக்கு போகலாட்டியும் நம்ம செகண்ட் லேயருக்கு போனாலே நம்மளுக்கு டார்கெட் ஹிட்டு. இங்கே வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாட்டி ட்ரைலிங் ஸ்டாப்பர்ஸ் போட்டு மேலே போக நகர்த்திக்கிறோம். இல்லை அப்படி இல்லை, இன்னும் கீழே வர்றதுனாலும் லேயர் என்ட்ரி கொடுக்குறோம், திருப்பி 2ஆவது லேயர் ஹிட் ஆகுது, திருப்பி 3ஆவது லேயரும் ஹிட் ஆகுது, கீழே இறங்கி வருது, திருப்பி 4ஆவது லேயர் ஹிட் ஆகி நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் ஹிட் ஆகி 3ஆவது லேயர் போனாலே நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி இங்கே ட்ரைலிங் ஸ்டாப்பர்ஸ் போட்டு நகர்த்திக்கிறோம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு. இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இது அவங்க பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த ஒரு ஸ்டாக்கு எடுக்கிறோம். பழைய வீடியோலாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பென்னி ஸ்டாக்காக இருக்கக்கூடாது, ரெண்டாவது லாஸ் பண்ணுற ஸ்டாக்காக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுற ஸ்டாக்காக தான் இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் நான் என்ட்ரி கொடுத்த ஸ்டாக் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். டிடி பவர் சிஸ்டம், இந்த ஸ்டாக் தான் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த ஸ்டாக்கில் போய்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தாலும் சரி மைனஸே இருக்காது, லாஸ்ட்லேயே போக மாட்டாங்க, எல்லா குவார்ட்டரும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இயரில் பார்த்தீங்கன்னாலும் கடைசியில் லாஸ்ட் குவார்ட்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எல்லாமே ப்ராஃபிட் தான், லாஸே இருக்காது. அப்போது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லாஸே இருக்கக்கூடாது, ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை ஜஸ்ட் பேசிக் பார்த்து என்ட்ரி ஆகுங்க. பென்னி ஸ்டாக்காக இருக்கக்கூடாது, நல்ல ஸ்டாக்காக இருக்கணும், வால்யூம் இருக்கணும். அதே மாதிரி மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி நல்ல வாலடைல் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா நல்ல வாலடைல் இருக்குது, கீழே இறங்கி மேலே இறங்கி. அதனால் இந்த ஸ்டாக்கு ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி எங்கே ஆனேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், ரிப்ளே. அப்போ நான் வந்து இந்த இடத்துல இது ஒரு நல்ல கீழே இறங்கி இருந்துச்சு, திருப்பி ரிவர்சல் கொடுத்துருந்துச்சு. அப்போ நான் இங்கேருந்து மேலே போனாலும் நம்மளுக்கு ஒரு 10% கிடைக்கும், கீழே வந்தாலும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஸ்டாக் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்தேன். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இதை கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 50% கீழே இறங்கினாலும் நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டேன்.
இப்போ அதை 5 லேயரை பிரிச்சுக்கிட்டேன். 5 லேயரை பிரிச்சுக்கிட்டு இங்கே என்ட்ரி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் என்ட்ரி இங்கே கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்தேன். அதேமாதிரி கீழே இறங்கி வந்து திருப்பி இந்த இடத்துல எனக்கு 2வது லேயர் ஹிட் ஆனிச்சு. 2வது லேயர் ஹிட் ஆகிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு டார்கெட்டு அடிச்சிருச்சு. ஃபஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நான் என்ட்ரி அடுத்து ஒரு ஸ்டாக் ஒன்று என்ட்ரி கொடுத்துருந்தேன். அதுலேயும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி லைவ்லேயே நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலும் கொடுத்து பாருங்கள். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 5 லேயருக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணிக்கணும். நல்லா ஸ்டாக்காக பார்த்துக்கணும். வாலெட்டைல் இருக்க ஸ்டாக்காக பார்த்துக்கிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. ஆனால் பிகினர்ஸுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனாலே அந்த ஸ்டாக்கு கீழே இறங்கிடுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி உள்ள பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து கீழே இறங்கினாலும் நம்ம வந்து பிரச்சனை இல்லை, நம்ம ஆவரேஜ் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இது புரியும். இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நான் என்ட்ரி இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டாக் என்ட்ரி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இப்போ கரண்ட்டில் நான் என்ன என்ட்ரியில் இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி, எப்படி நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை மேனேஜ் பண்ணுறேன், பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறேன், எப்படி என்ட்ரி கொடுக்குறேன், இதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.